30 நாளா இப்படி வாய மூடி இருந்துட்டு இன்னைக்கு சிறப்பு செயற்குழுன்னு ஒண்ணு உருவாக்கி அதுல முழுக்க முழுக்க திமுகவை திட்டணும். நான் தீர்மானம் எல்லாம் போடுவேன், அந்த தீர்மானம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பேச மாட்டேன், அதுல விளக்க மாட்டேன், மக்களுக்கு கொண்டு போய் எங்க கொள்கையை சேர்த்த மாட்டோம் அப்படிங்கறதுல தெளிவா பிஜேபி கொடுத்த கான்ஸ்பிரஸ் தியரிய சதி கோட்பாட்டை தமிழ்நாட்டுல உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக தெளிவா வேலை செய்றீங்க விஜய் மாமா. என்ன மாமா? வாட் மாமா? வெரி ராங் மாமா. பக்கம் பக்கமா பேசுறீங்க மாமா. உங்க பொதுச்செயலாளர் எல்லாம் பக்கம் பக்கமா பேசினாங்க. எதுகை மௌனம் இருக்கக்கூடாது, தனிநபர் பாதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமா பேசினாங்க. எல்லாம் சரிதான். ஆனா உங்களை அண்ணன், அடுத்த முதல்வர், மக்கள் போற்று முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர்னு துதி பாடினாங்களே, அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு காதல கேட்காதா? சிரிச்சுட்டு சைலண்டா உட்காந்துருப்பீங்க. பேசி பேசியே இந்த நாட்டை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க உங்களுடைய இவங்க தொண்டர்கள், உங்களுடைய பொறுப்பாளர்கள். நீங்க பேசாம சதி பண்ணிட்டீங்க. நாங்க பேசி பேசி தமிழ்நாட்டை உருவாக்கணும், நீங்க பேசாம தமிழ்நாட்டுக்கு சதி பண்றீங்க. அதனால 2026ல திமுகவா தாவேகாவா, டிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கறத மக்கள் உங்களுக்கு புரிய வைப்பாங்க.